ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த ஏழரை சனியை பற்றி சற்று விரிவான விளக்கம். ஒருத்தங்களுக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது கண்டிப்பாக 30 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை வந்துடும். சில பேருக்கு சிறு வயதிலே வந்துருச்சுன்னா 30 வயதை கடந்த பிறகு இரண்டாவது சனி வரும். சில பேருக்கு 50 வயதுக்கு மேலே 60 வயதை ஒட்டிய காலங்களிலே பார்த்திங்கன்னா மூன்றாவது இந்த ஏழரை சனி வரும். இப்போ இந்த சனியோட சுற்று எத்தனாவது சுற்று அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ம சனி நடக்கும்போது நிறைய பேர் சிறைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாத சூழல் வரும்போது அது கிட்டத்தட்ட சிறைங்களாம். குடும்பங்கிறதும் ஒரு சிறை தான், வேலை பார்க்கக்கூடிய அலுவலகமும் ஒரு சிறை தான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப பார்க்கணும். அடுத்தது இந்த சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜெயிலுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சிலருக்கு லைஃப்பில் நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஜென்ம குருவு தான் சொல்லுவாங்க, ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த ஜென்ம சனியும் அதுபோல் சிறையை கொடுக்குமா? சில பேர் சிறையில் இருக்கிறவங்களுடைய பல பேருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது இப்படியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம பெருசாக உறுதிப்படுத்த முடியாது. ஜென்ம சனி நடக்கிறவர்களும் சிறையில் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6 இடங்களில் சனி வர்ற காலகட்டங்கள்லையும் சிறையில் இருக்கலாம். இது அப்படி எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஏழரை சனிங்கிறது ஓரளவு லைஃப்பில் சில நெருக்கடிகளை கொடுத்துட்டு போகுங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ கொடுக்குற இந்த ஏழரை சனி கொடுக்கக்கூடிய இந்த நெருக்கடி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை தாண்டி ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்துட்டு போகும். அதாவது வாழ்க்கையில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேணும். அப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது எல்லா மனிதர்களும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. வசதி எதுவுமே இல்லாத போது பார்த்திங்கன்னா யாருமே நம்மக்கிட்ட இருக்கவே மாட்டாங்க இல்லையா. அப்போ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார், இப்போ கஷ்டப்படுற நேரத்துலையும் யார் நமக்கு கை கொடுக்குறாங்க, நாம் கீழே விழுந்துட்டோமே நம்ம யார் தூக்கி விடுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு இந்த இழப்பு எப்படி ஏற்பட்டுச்சு, இதை எப்படி திரும்பவும் ஈடுகட்டி மேலே எழுந்து வர்றது, இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம்தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏழரை சனிங்கிறது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் ஜென்மத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் வரும்போது இதை சொல்லிடுவோம். இந்த ஏழரை சனியை பார்த்திங்கன்னா முதல் 12ஆம் இடத்துக்கு வரும்போது அதை விரய சனிங்கிறாங்க. உங்கள் ராசிக்கே வரும்போது ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் இடத்துக்கு போகும்போது பாத சனி. இந்த 2 நெருக்கடியை அது கொஞ்சம் ஓரளவு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகுங்கிறாங்க. இது ஒரு ரவுண்டு. அடுத்தது முதல் சனி எப்போ வருது? ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே கண்டிப்பாக சில பேர் பிறந்தோடனே சந்திப்பாங்க, சில பேர் 20-25 வயசில் சந்திப்பாங்க, சில பேர் 10 வயசு 12 வயசில் சந்திப்பாங்க. இப்போ இந்த முதல் சனின்னு சொல்லக்கூடிய இதை பால சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கு சனி பொங்கு சனிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்களே, இது எல்லாமே அப்படி தான். ஒருத்தவங்க சிறுவராக இருக்கும்போது ஒரு 4-5 வயசுலேயே அவங்களுக்கு ஏழரை சனி வந்ததுன்னா இது யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரியாது. சின்ன பிள்ளை ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சனியோட பாதிப்பு அந்த குடும்பத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான். அதே சமயம் அந்த குழந்தைக்கு மட்டும்தானே ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு. அவங்களுடைய தந்தையாருக்கோ தாயாருக்கோ இல்லை அதோட மூத்தவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கும் ஏழரை சனி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல திசாபுத்திகள் நடக்கும். கோச்சார நிலையும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதே சமயத்தில் இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடியது, அதாவது ஒரு 5 வயசு 10 வயசு வரைக்கும் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கல்வியில் சற்று மந்தமாக இருக்கும். விளையாட்டுத்தனத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே விளையாண்டு கீழே விழுந்து காலு கையை உடைச்சிக்கிறது, இதெல்லாம் அதை பார்க்க முடியும். அடுத்தது 9th 10th அந்த மாதிரி +2 அந்த மாதிரி லெவல்களில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா படிப்புகள் மந்தமாக இருக்கும். வாகனங்களில் போகும்போது அங்கங்கே இடிச்சிட்டு காலு கையை உடைச்சிக்கிறது அந்த மாதிரி சூழலும் இருக்கும். அடுத்தது கல்லூரி வேலைவாய்ப்பு அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு 20 வயசுக்கு மேலே கூட பார்த்திங்கன்னா சில முதல் சனி ஏழரை சனி ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பவும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும். உடனே வேலை கிடைக்காது. கல்லூரி படிப்பில் அந்த மாதிரி பொறியியல் மருத்துவம் இந்த மாதிரி படிப்பு படித்தாலும் சரி, சாதாரண பட்ட படிப்பும் சரி, அதில் அரியர்கள் சில விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகளை கடந்து வரதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாதிப்பு இருக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே 27-28 வயசுக்குள்ளே எல்லாருமே ஒரு ரவுண்டு ஏழரை சனியை சந்தித்து தான் தீரணும். அப்போ அதை எப்படி பார்க்குறதுனா இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் முடிவு பண்ணோம். இந்த முதல் ரவுண்டு ஏழரை
சனிக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள ரொம்ப ரெஸ்ட் எடுக்க விடாமல் விளையாடுறதுக்கு அதிக டைம் கொடுக்கணும். அதுக்குன்னு வந்து ஆபத்தான விளையாட்டுக்கள்லாம் அதிகமாக விளையாடக்கூடாது. கீழே விழுந்து கால் கையை உடைச்சிக்கிற மாதிரி விளையாட்டுக்கள்லாம். அப்புறம் வந்து அதிகமாக அந்த தூக்கத்தை வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இரவு நேரங்களில் சீக்கிரமாக படுக்க வச்சுட்டு காலையில் சீக்கிரமாக எழுப்பி விடணும். காலையில் ரொம்ப நேரம் சூரிய உதயத்தை கடந்து தூங்காமல் இருப்பது வந்து அதுவே சூரிய உதயத்துக்கு பிறகும் எழுந்திரிக்காமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஏழரை சனி வந்து அதிக பாதிப்பு கொடுக்கும். குழந்தைகளை அப்படி தயார்படுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தைகள்லாம் படிப்பாங்க இல்லையா, குழந்தைகளும் சரி, அது கூட கொஞ்சம் பெரிய வயசில் உள்ளவங்களும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் வீட்டில் தங்கி படிக்க வைப்பாங்க. சில பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறாங்கல்ல. குடும்பமான வரைக்கும் குடும்பத்தை விட கொஞ்சம் தள்ளி இடத்துல படிக்க வைக்கிறது நல்லதாக இருக்கும். இது எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து அதை பண்ணலாம். அது மாதிரி ஏழரை சனி நடக்கும்போது இந்த கல்லூரி மாணவர்கள், அந்த மாதிரி பள்ளி மாணவர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், இல்லை உறவினர்கள் வீட்டில் தங்கி படிக்கலாம். ஏன்னா நமக்கு இதுதான் உடைமை, நம்ம வீடு அப்படிங்கிற உரிமையை இழக்கும் போதே, இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உரிமையை இழக்கும் போதே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியோட பிடி வந்து கொஞ்சம் தளர்ந்து போயிடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமாக சிறு வயதில் நடக்கக்கூடிய சனி. அது 5 வயசு 10 வயசில் வருதா, சில குழந்தைகளுக்கு பிறந்தப்போ ஏழரை சனியிலே பிறக்கும். இதெல்லாம் கடந்து தானே வரும். இதை வந்து நீக்கிறதுக்கு இப்படி தான் கல்வி கற்பவர்களை வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். கல்வியிலே முழு நேரமும் விளையாட்டுலாம் ரொம்ப கவனம் இல்லாமல் அதுக்கு போயிட்டு வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு வகையில் அந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி கொஞ்சம் எடுக்கும். விளையாட முடியலையே, போக முடியலையே அப்படிங்கிற இருக்கும்ல. அதுவும் ஜென்ம சனி தான் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை கொடுக்குங்கிறனால அந்த நேரங்களில் நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது சுற்று சனி. சில பேருக்கு சின்ன வயசுலேயே சனி வந்ததுன்னா 30 வயசை ஒட்டிய 30-32 வயசுலேயே பார்த்திங்கன்னா 2வது சுற்று சனி வந்துடும். அப்படி இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா 60 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம். 30 வயசை கடந்து 60 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த 2வது ரவுண்டு சனி வரலாம். இந்த 2வது சுற்று சனியை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கும்போது, கூடுமான வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது, அதே சமயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி அப்படிங்கிறது வந்து அனுபவத்தில் ஜோதிட நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி 2வது சுற்று சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப அவசியம். ஏன் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடங்களில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முதலாளி வந்து ரொம்ப கடுமை காட்டுவார். இல்லைன்னா தனக்கு மேலே உள்ளக்கூடிய அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப கெடுபிடியாக நடந்துக்குவாங்க. அவங்க வந்து அவங்கள நினச்சாலே நமக்கு கோவம் வரும், அந்த அளவுக்கு டென்ஷன் படுத்திடுவாங்க நம்மளை. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த டென்ஷனில் என்ன பண்ணும், அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு போயிடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த இடத்துல வந்து அவங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையுமாக இருந்தார்கள்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இவ்வளோ டென்ஷனில் வேலை பார்க்குறான்னா அடுத்த ஒரு ப்ராஜெக்டை இவங்களை இன்சார்ஜாக போட்டுடலாம், அடுத்த ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து 2வது சுற்று சனி நடக்கும்போது மட்டும் இவ்வளோ மேல் அதிகாரிகள், இந்த வேலை கொடுக்குறவங்க, நம்மளுடைய பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு டென்ஷன் படுத்தினாலும் கூடுமான வரைக்கும் அது பொறுமையோடு சகித்துக்கிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரண ஒரு கடைகளில் வேலை செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப முதலாளி டார்ச்சர் பண்ணிவிடுவார் அந்த நேரங்களில். இதுதாண்டான்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடுவானுங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ணுறது, நமக்கு ஏழரை சனி நடக்குது, கஷ்டத்தை சகிச்சு தான் பொறுமையாக போகிறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணுவார், அதே ஓனர் அவனுக்கு இன்னொரு இடத்துல கடையை வச்சு நீயே பார்த்துக்க தம்பி அப்படின்னு கொடுத்துருவார்ல. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இது தான் உதாரணத்துக்காக சொல்கிறோம். டீ கடைக்கு மட்டுமே நான் சொல்லலை, இது எல்லா தொழில்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அப்போ 2வது சுற்று சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வேலையை தான் பார்க்கணும். அவங்களுக்கு பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, வேலைக்கு செய்கிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள் எல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கடும் நெருக்கடியாக தான் இருக்கும். அந்த நெருக்கடிகளை கொஞ்ச காலம் அவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா அதுவே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தையும் நன்மையும் செய்யக்கூடிய அளவில் இருக்குங்கிறதுனால அதுதான் மெயினான பரிகாரங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் அப்போ விட்டுட்டாங்கன்னா 2வது சுற்று சனி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுவே நல்ல பரிகாரமாக அமையுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3வது சுற்று சனி. 3வது சுற்று இப்போ சனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே வரலாம். கண்டிப்பாக 60 வயசை கடந்தும் சில பேருக்கு வரலாம். அப்போ 3வது சுற்று சனி அப்படிங்கிறது வந்து அது வந்து முதுமையான சனி. அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துருப்பாங்க. சில பேர் ரிட்டையர்ட் ஆகி கூட ரிட்டையர்டு ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. எப்படியும் 50-55 வயசை கடந்துரும் அப்படிங்கிறதுனால அந்த நிலையில் வந்து அந்த சனியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து ஆயுளை தீர்மானிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட
60 வயசுக்கு மேலே நாம் இருக்கக்கூடிய ஒரு நாளும் வந்து கடவுள் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போனஸ். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்குற போனஸ், இயற்கை நமக்கு கொடுக்குற போனஸ் அப்படிங்கிற மனநிலையில் வந்து முதல்ல நமக்கு வந்துடணும். அப்போ 3வது சுற்று சனி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஒரு முதுமை நிலையோட தொடக்கத்தில் இருப்பாங்க, அல்லது முதுமை நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்கள்ல. இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த 7.5 சனியில் அதிகமாக இருக்கக்கூடும். இவர்களுக்கு என்ன பரிகாரம்னா, கூடுமான வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது, குறிப்பாக ஏழை மக்களுக்கு, குறிப்பாக உழைப்பாளர்களுக்கு, குறிப்பாக இல்லாதவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா யாராவது ஒரு சின்ன தொழில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை சின்ன கடையை பூட்டி வச்சுட்டு சாப்பிட போகணும்ல. அந்த மாதிரி கடைகளில் போய் நீங்கள் சாப்பிட்றப்போ நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்களுக்கு நம்மளால் சின்ன சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அயன் பண்ணுற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல சிறப்பு. தான் உழைப்பாளர்களுக்கு ஒரு கருவி. இப்போ வந்து அயன் பாக்ஸ்லாம் யாரும் இல்லை, இன்னும் நிறைய மாடல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட அந்த மாடலில் உங்களுக்கு பைசா இருந்தால் ஒன்று வாங்கி கொடுங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய சில விஷயங்கள், நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா, பள்ளி மாணவர்களுக்கு இந்த சாதாரண இப்போ அரசு பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டடங்கள் அது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அவங்களுக்கு சின்ன சின்ன கட்டடங்கள் கட்டி கொடுக்கலாம், தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம், இந்த குடிநீர் கழிப்பறைகள் இதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். அதே போல் ஒன்றுமே முடியாதவங்க வந்து பெரிய அளவுக்கு என்னால் ஃபைனான்சியலாக யாருக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சில கோரிக்கை மனுக்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க. சாதாரண பொதுமக்களே பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு குடிநீர் இல்லை, எங்கள் ஊருக்கு வந்து தெருவிளக்கு இல்லை, இப்படிலாம் சொல்லி வந்து மனு எழுதி கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி மனுக்களை எழுதி கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து கொடுக்குற வேலைகள் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா, நம்மளோட உடலும் உழைப்பும் நம்மளோட மூளையும் நமக்கு வந்து லாபம் இல்லாமல் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த முதுமையில் செயல்பட்டாங்கன்னா, இந்த 3 சுற்று சனியும், அதாவது முதல் சுற்று 7.5 சனி, 2வது சுற்று 7.5 சனி, 3வது சுற்று 7.5 சனி, இந்த எல்லா 7.5 சனியுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இந்த 7.5 சனிங்கிறது நம்மளோட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஒரு வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணுறது, ஒரு வெஹிக்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர்ஹாலிங் பண்ணுறது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதை பிரித்து போட்டு அக்குவேர் அணிவேற தேய்ச்சி எடுக்கும்போது சில பாதிப்புகள் வரதான் செய்யும். அதன் பிறகு அதோட இயக்கம், அதன் பிறகு அதோட பயன்பாடு பார்த்திங்கன்னா முற்றிலும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் சொன்ன ஒரே விஷயந்தான், நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயந்தான். பொதுவாக வந்து 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, எந்த சனியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோழி பண்ணைகளை சுற்றி வந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். 7.5 சனியோட தாக்கமும் மற்ற சனியோட தாக்கமும் வெகுவாக குறையுங்கிறது அனுபவத்தில் கண்ட உண்மைங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணாலும் நன்றாக இருக்கும். இதுதான் வந்து 7.5 சனிக்கும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் மற்றும் மொத்தமான பரிகாரமாக நாம் நினச்சிக்கலாம். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.